அண்மை செய்தி. அரசியலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கட்சிகளின் குறிக்கோள் என்ன என அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான் சோனியா காந்தியின் குறிக்கோள் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மமதா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, முலாயம் சிங் ஆகியோருக்கு தங்களது வாரிசுகளை அரியணையில் அமர வைப்பதுதான் குறிக்கோள் என்றும் அமித்ஷா சரமாரியாக குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த 2 நாள் தேசிய மாநாடு, தேசிய கவுன்சில் கூட்டமானது டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. பாரத் மண்டபத்தில் நேற்று முதல் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் தான் பிரதமரை பொறுத்தவரையில் அடுத்த வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 370 பாரதிய ஜனதா கட்சி மற்றும் 370 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்காக அனைவரும் கடுமையாக முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என பிரதமர் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழலில் நேற்று ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பாஜக அரசின் 10 ஆண்டுகள் சாதனை தொடர்பாக ஒரு தீர்மானமானது நேற்று நிறைவேற்றப்பட்டது. இது போன்ற சூழலில் தற்பொழுது 2ஆம் நாள் கூட்டமானது இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் தான் அமித்ஷா தற்பொழுது பேசி வருகின்றார். அமித்ஷா பேசுகையில், இன்றைய தினம் பேசுகையில், பிரதமர் மோடி மீண்டும் நாட்டின் பிரதமராக வருவார் என்று நாடு முடிவு செய்துள்ளது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 75 ஆண்டுகளில் இந்த நாடு 17 மக்களவைத் தேர்தல்களையும் 22 அரசாங்கங்களையும் 15 பிரதமர்களையும் கண்டுள்ளது. நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசாங்கமும் தனது காலத்திற்கேற்ப வளர்ச்சியை கொண்டு வர முயற்சி செய்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது நரேந்திர மோடியின் 10 ஆண்டுகளில் தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒவ்வொரு துறையின் வளர்ச்சி, ஒவ்வொரு தனிநபர் வளர்ச்சி ஆகிய பணிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை எந்த குழப்பமும் இல்லாமல் தன்னால் சொல்ல முடியும் என்றும் அமித்ஷா கூறியிருக்கின்றார். அதுபோன்று காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி தலித், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தியது என்றும், ஆனால் முதல் முறையாக அவர்களுக்கு மரியாதை வழங்கியது பாஜகவின் மோடி அரசுதான் என்றும் தெரிவித்திருக்கின்றார். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த தேசிய கவுன்சில் கூட்டத்தை தொடர்ந்து 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா எப்படி இருக்கும் என்று பிரதமர் மோடியின் செய்தியை உடனடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் கொண்டு செல்ல இருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் இந்திய மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டை யார் ஆட்சி செய்வது என்பதை முடிவு செய்திருக்கின்றார்கள். பிரதமர் மோடி தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்ற சூழலில் தான் தற்பொழுது அவர் மேலும் கூறுகையில், நாம் பார்த்தது போல அரசியல் அந்த இந்திய கூட்டணி கட்சிகளின் குறிக்கோள் என்ன என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. பிரதமர் மோடி சுயசார்பு இந்தியாவை நோக்கமாக கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தனிநபர் நோக்கத்தை கொண்டிருக்கின்றது. சோனியா காந்தியை பொறுத்தவரையில் ராகுல் காந்தியை பிரதமராக்குவது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. சரத்பவாரின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அவரது மகளை முதல்வராக்குவது அவரது நோக்கமாக இருக்கின்றது. மம்தா பானர்ஜியின் நோக்கம் மருமகனை முதல்வராக்குவது. ஸ்டாலினின் நோக்கம் தனது மகனை முதல்வராக்குவது. அதே போல லாலு பிரசாத் யாதவின் நோக்கமும் தனது மகனை முதல்வராக்குவது. உத்தவ் தாக்கரேவின் நோக்கம் மகனை முதல்வராக்குவது. அதுபோல முலாயம் சிங் யாதவ் தனது மகனை முதல்வராக்குவது. இதுபோன்று முதல்வர் தனது மகனை முதல்வராக்கும் நோக்கத்துடனும் இவர்கள் குற்றத்திற்காகவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைவர்கள் தான் அந்த இந்திய கூட்டணியில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஊழல் கட்சிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக அவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல பிரதமர் மோடியையும் காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சிகளையும் மகாபாரதத்தோடு ஒப்பிட்டு பிரதமர் மோடி ஒரு அணியில் இருப்பதாகவும், அதேபோல அந்த ஊழல்வாத கட்சிகள் ஒரு அணியில் இருப்பதாகவும் அமித்ஷா தற்பொழுது கடுமையாக சாடி பேசியிருக்கின்றார். இது போன்ற ஒரு சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெறும் நோக்கத்தில் இந்த 2 நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்து தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.